ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 5 எடுத்துக்காட்டு 5.6 பார்க்கணும். என்ன கொடுத்துருக்காங்க? ஏங்கிற புள்ளி 7 10, பிங்கிற புள்ளி -2 5, சிங்கிற புள்ளி 3 -4 என்ற புள்ளிகள் ஒரு செங்கோண முக்கோணத்தின் உச்சிகள் என நிறுவுக. அப்போ செங்கோண முக்கோணத்தின் உச்சிகள்னு நிறுவ சொன்னாங்கன்னா, 2 பக்கங்களினுடைய வர்க்கங்களின் கூடுதல் 3வது பக்கத்தின் வர்க்கத்தின் கூடுதலுக்கு சமமா இருந்தா முக்கோணம் செங்கோண முக்கோணம். முதல்ல தனித்தனியா கண்டுபிடிப்போம். ஏபி கண்டுபிடிப்போம். ஏ வந்து 7 10, பி வந்து -2 5, x1 y1 x2 y2. முதல்ல ஃபார்முலா x1 minus x2 the whole square, y1 minus y2 the whole square. நூத்தி 6. எது? ஏபி. அடுத்து பிசி. பி வந்து -2 5, சி வந்து 3 -4. x1 minus x2 the whole square plus y1 minus y2 the whole square. மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் ஆயிரும், அதை நான் வச்சுக்கிட்டே போடுங்க. நூத்தி 6 பிசி. அடுத்து ஏசி கண்டு. x1 minus x2 the whole square plus y1 minus y2 the whole square. இங்கே பிளஸ் ஆயிரும். 16 plus 14 14 196 கூட்டினா 212. ஸோ ஏசி 212, ஏபி 106, பிசி 106. ஏபி இஸ் ஈக்குவல் டு ரூட் 106. அப்போ இதுலேருந்து ஏபி ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு 106, பிசியும் 106 ரூட் 106. இப்போ பிசி ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு 106. இது ரூட் 106, இது வேறு 106. ஏசி எவ்வளோ கிடைக்குது? ரூட் 212. ஏசி ஸ்கொயர்டு வந்து வெறும் 212. ஏபி ஸ்கொயர்டு ப்ளஸ் பிசி ஸ்கொயர்டு கூட்டி பாருங்கள், 12 2 மிச்சம் 1, 212 வரும். ஸோ ஏபி ஸ்கொயர்ட் ப்ளஸ் பிசி ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர்டு ஆகும். அப்போ ஏபிசி என்பது ஒரு செங்கோண முக்கோணம். எந்த இடத்துல செங்கோணத்தை அமைக்கும்ன்றதை நம்ம வரைஞ்சு காமிக்கணும். இப்போ ஏபி ஸ்கொயர்டு பிசி ஸ்கொயர், ஏபி ஸ்கொயர் பிசி ஸ்கொயர் தான் ஏசி ஸ்கொயராக இருக்குது. ஸோ பியில் 90 டிகிரி கோணத்தை, பியில் 90 டிகிரி அமைக்கக்கூடிய ஒரு செங்கோண முக்கோணத்தை இந்த புள்ளி அமைக்கிறதுன்னு குறிச்சு காமிக்கும். ஏ வந்து 7 10, பி வந்து -2 5, சி வந்து 3 -4. அந்த முக்கோணத்தை குறிச்சு காமிச்சு. ஓகேவா?